ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாகிய உன்னதமான இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால் ஹவுஸ் ஆஃப் பிரேயர் யூடியூபில் இணைந்து கொள்வது யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவர், நம்பத்தக்கவர், சதாகாலம் என்னோடு உங்களோடு கூட இருந்து கரம் பிடித்து நடத்தி உயர்த்தி சகல தடைகளை உடைத்து நம் காரியங்களை வாய்க்க பண்ணி நடத்துகிற தெய்வத்தை நானும் நீங்கள் இரட்சகராய் பெற்றிருக்கிறோம். பிரியமான தீப பிள்ளைகளே, வேதத்தில் இருக்கிற சில நம்பிக்கைகள் நாம் எதிர்மறையான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற போது நான் தேவன் மேல் அதிகமாய் நம்பிக்கை வைத்து தேவனை அதிகமாய் சார்ந்து தேவனுடைய வார்த்தையை அதிகமாய் பற்றி கொண்டு நான் வாழுகிற போது அந்த வாழ்க்கையிலே மேன்மையுள்ள ஆசீர்வாதத்தை கர்த்தர் எனக்கும் உங்களுக்கு தர உண்மையுள்ளவராய் இருக்கிறார். சில நம்பிக்கைகள் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், நாங்கள் நம்புகிறதுக்கு ஏதுவற்ற ஒரு தன்மை இருக்கிற போது நம் கர்த்தரை நம்பணும். இப்படித்தான் வேதத்திலே ஆபிரகாம் எனப்பட்ட ஒரு தேவ மனுஷன், அவன் சரீரம் செத்ததென்று ஒரு 100 வயது அடைந்த போது, அவருடைய மனைவியுடைய கற்பம் செத்த நிலை இருந்த போதும் தேவன் கொடுத்த வாக்கு தத்தத்தை நம்பிக்கையோடு அவன் விசுவாசித்துக் கொண்டிருந்தான். எனவே அந்த வாக்கு தத்தம் வாழ்க்கையில் நிறைவேறினது. எனவே இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற யாரா இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில் முடியாது நடக்காது என்று எண்ணிக்கொண்டிருக்கிற காரியங்களை நீங்கள் கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து அவர் மேல் நம்பிக்கையா இருப்பீர்களா இருந்தால், அந்த நம்பிக்கைக்கு தேவன் பாத்திரராய் இருந்து அவர் என்னை உங்களை ஆசீர்வதிக்க உண்மையுள்ளவராய் இருக்கிறார். எனவே தான் பிரியமான தேவ பிள்ளைகளே, வேதத்திலே ரோமரின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 18வது வசனம் இப்படியா சொல்லுகிறது, உன் சந்ததி இவ்வளவாய் இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புவதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடு விசுவாசித்தான் என்று சொல்லப்படுகிறது. அவன் பாருங்க, நம்புவதற்கு ஏதுமற்ற ஒரு தன்மை இருந்த போது, நிலை இருந்த போது அவன் தேவ வாக்கு தத்தத்தை தேவன் கொடுத்த வார்த்தையை நம்பினான். அதனால் தான் இன்றைக்கு நாங்கள் எல்லாரும் சொல்லுகிறோம், நாங்கள் ஆபிரகாமுடைய சந்ததி, நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி, நாங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி என்று சொல்லத்தக்க காரணம் என்னன்னு சொன்னால், அவனுக்கு சரீரம் செத்த நிலை இருந்தும் அவருடைய சாராளுடைய கற்பம் செத்த நிலை இருந்தும் ஆனால் நம்புகிறான் தேவனுடைய வாக்கு தத்தம் நிறைவேறும் என்று. ஒருவேளை உங்களுடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டவர் யாரா இருந்தாலும் சில நேரம் இது என்னுடைய வாழ்க்கையில் நடக்குமா, ஒருவேளை இது எனக்கு கிடைக்குமா, இது சாத்தியப்படுமா என்று நீங்கள் அவிசுவாசப்படாதபடி கர்த்தர் ஒரு வார்த்தையை கொடுத்தால் அப்படியே நடக்கும் என்று நம்பிக்கையோடு இருப்பீர்கள் என்றால் கர்த்தர் நிச்சயமாய் அதை எனக்கும் உங்களுக்கு செய்து முடிக்க உண்மையுள்ளவராய் இருக்கிறார். பிரியமான தேவ பிள்ளைகளை, வேத வசனம் சொல்லுது, என்னுடைய ஆண்டவர் இல்லாமைகளை இருக்கிற போல் அழைத்து ஆசீர்வதிக்கிறவர். உலகத்தில் வந்த எந்த மனுஷனுடைய வாழ்க்கையிலும் மேன்மைகளை கொடுத்து ஆசீர்வாதங்களை கொடுத்து அவர் நடத்தி செல்ல உண்மையுள்ளவராய் இருக்கிறார். தேவனிடத்தில் வந்த ஒரு மனுஷனையும் கடவுள் புறமே தள்ளுகிறவர் அல்ல. அந்த நம்பிக்கையோடு கர்த்தர் சமூகத்திலே காத்திருப்பீர்கள் இருந்தால் கர்த்தர் நிச்சயமாய் உங்களுடைய வாழ்க்கையிலே வாய்க்க பண்ணுவார். ஒருவேளை நீங்க வியாதிப்பட்டவர்களாய் இருக்கலாம், வைத்திய அறிக்கை உங்களுக்கு எதிர்மறையாய் இருக்கலாம், வைத்தியர் ஒரு கால எல்லையை குறித்து உங்களுக்கு கொடுத்திருக்கலாம். நீங்க அதை குறித்து கலங்காதபடி, அதை குறித்து திகழ் அடையாதபடி கர்த்தர் உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுப்பாரா இருந்தால், அந்த வார்த்தையை பிடித்து நீங்கள் ஜெபிக்கிற மனுஷனா இருந்தால் அந்த வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையில கிரியை செய்யும். பிரியமான நம்பிக்கையோடு இருங்க. சில நம்புவதற்கு ஏதுவற்ற தன்மை வரும். ஏன்னா சுற்றி இருக்கிற ஜனங்கள் ஒருவேளை அவிசுவாசிகளாய் இருக்கலாம், அதிரியமானவர்களாய் இருக்கலாம், என்னை உங்களை பலவீனப்படுத்துவர்களாய் இருக்கலாம். ஏன்னா எனக்கும் உங்களின் வாக்குத்தத்தம் கொடுத்த தெய்வம் அவர் உண்மை உள்ளவர். அந்த வாக்குத்தத்தத்தை நம்பிக்கையோடு நீங்கள் பிடிப்பீர்களா இருந்தால் அவர் நிச்சயமாய் ஆசீர்வதித்து உயர்த்த உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு யாராய் இருந்தாலும், ஒருவேளை தொழிலிலே நீங்கள் தோல்வி அடைந்தவர்களாய் இருக்கிறீர்களா, இனி நம்பிக்கை இழந்து போய் இருக்கிறீர்களா, இன்றைக்கு இந்த வார்த்தையை பிடித்துக் கொண்டு நம்புங்கள். நீங்கள் நம்புவதற்கு ஏதுவற்ற தன்மை இருக்கலாம், கர்த்தர் அந்த நம்பிக்கைக்கு பாத்திரராய் இருந்து அவர் உங்களை ஆசீர்வதிக்க உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஒருவேளை கடன் கட்டுவது வழி இல்லை, ஆண்டவரே கடன் அடைக்க எனக்கு வழி இல்லை, எந்த வழியில் என்னை கட்டுவேன் என்று நம்புவதற்கு ஏதுவற்ற ஒரு தன்மை இருக்கிறதா, ஆண்டவரை நம்பி பாருங்க. அவர் காற்றையும் மழையும் காணாதபடி பள்ளத்தாக்கள் தண்ணீர் நிரப்புகிற கடவுள் என்னை உங்களை ஆசீர்வதித்து உயர்த்த உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அந்த நம்பிக்கை நமக்குள்ள வரும்போதுதான் தேவன் மேன்மைகளை கொடுப்பார். வேதவசனம் சொல்லுது, உன் நம்பிக்கை வீண் போகாது, நிச்சயமாய் முடிவுண்டு. பிரியமான தேவ பிள்ளைகளே, வார்த்தை சொல்லுகிறது, நீ நம்புகிறது அவரால் வரும். எனவே நீங்கள் நம்புங்கள், கர்த்தர் மாற்றத்தை கொடுப்பார் என்று நம்புங்கள், கர்த்தர் உயர்வை தருவார் என்று நம்புங்கள், கர்த்தர் மேன்மையை தருவார் என்று நம்புங்கள், கர்த்தர் சுகத்தை தருவார் என்று நம்புங்கள், கர்த்தர் எனக்கான வீட்டை கட்டுவார் என்று நம்புங்கள், என் குடும்பம் கட்டப்படும் என்று. சில வேளை ஏதுவற்ற தன்மை இருக்கலாம். உடைய பிள்ளைகளிலே சில நேரங்களிலே உடைய பிள்ளைகள் நிமித்தம் துன்பப்பட்டு காயப்பட்டு, ஒருவேளை இந்த பிள்ளை எப்படி நான் திருத்தி எடுப்பேன், எப்படி அவனை சீர்படுத்துவேன், எப்படி அவருடைய வாழ்க்கையை நான் நேர்த்தியா கொண்டு வருவேன் என்று சொல்லி ஒருவேளை இன்னைக்கு நம்பிக்கை இழந்தவா இருந்தால், இன்னைக்கு ஏதுமற்ற தன்மை இருந்தால் கர்த்தரை நம்பி பாருங்க. பிரியமானவர்களே, கர்த்தரால் முடியாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. ஏனென்றால் பிள்ளைகள் கர்த்தருடைய சுதந்திரம், அதை அவர் காப்பாற்றி கரம் பிடித்து நடத்த உண்மையுள்ளவராய் இருக்கிறார். எந்த தேவ பிள்ளைகள் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு யாராய் இருந்தாலும் நீங்கள் விசுவாசிகளா இருந்தால், ஒருவேளை பிள்ளைகளுக்காக செபிக்கிறவர்களா இருந்தால் நீங்கள் அந்த வார்த்தையை நம்புங்கள். ஒருவேளை கற்பம் செத்த நிலை இருந்தாலும் என் தேவனால் முடியும், அதை உருவாக்குறதுக்கு என் தேவனால் முடியும், சந்ததிகளை கொடுப்பதற்கு. எனவே இந்த வார்த்தையின்படி ஆபிரகாமுக்கு ஏதுமற்ற தன்மை இருந்தது, நம்புவதற்கு ஏற்றுவது தன்மை இருந்தது. ஆனால் நம்பிக்கையோடு காத்திருந்தான், கர்த்தர் சந்ததியை கொடுத்தார்.
பிரியமான தேவ பிள்ளைகள், தேவவசனம் சொல்லுது, உன் தேசத்தில் மரணமில்லை, கற்பம் விழுவதில்லை என்று வாக்குத்தத்தங்கள் அது நிச்சயமாய் நிறைவேறும். அந்த வார்த்தையை பிடித்துக் கொள்ளுங்க, அந்த வார்த்தையை நம்புங்க. அவர் உங்களுக்கான காரியத்தை செய்ய உண்மையுள்ளவராய் இருக்கிறார். எனவே எந்த இடத்தில் நீங்க நம்பிக்கை இழந்தீர்களோ அந்த இடத்தில் நம்பிக்கையோடு காத்திருங்க. கர்த்தர் நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். என்னோடு கூட தேவனை நோக்கி பாருங்க. ஒருவேளை நம்புவது ஏதுவற்ற தன்மை இருக்கிறதா? எந்த வழியிலே ஆசீர்வாதம் தெரியாமல் இருக்கிறீர்களா? எந்த வழியில சுகம் பெறும் தெரியாமல் இருக்கிறீர்களா? எந்த வழியிலே கடன் அடைப்பேன் திகிலோடு இருக்கிறீர்களா? இந்த ஏதுவற்ற தன்மை இருந்தால் கர்த்தரை நம்புங்க. கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். அவர் நிச்சயமாய் செய்வார், செய்து முடிப்பார். என்னுடைய ஆண்டவருடைய அழகு என்ன தெரியுமா? அவர் சொன்னதை செய்து முடிக்கிறவர், அவர் வசனித்த நிறைவேற்றுகிறவர், அவர் சொல்லியும் செய்யாதிருக்கிற தெய்வம் அல்ல. பிரியமானவர்களே, அவரை நம்புகிற ஒவ்வொரு வாழ்க்கையிலும் அந்த நம்பிக்கை வீண்போகாதபடி அவர் நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். என்னோடு கூட இந்த தேவ வார்த்தையை நம்புகிறீர்களா? ஆபிரகாம் எப்படிப்பட்டவனா இருந்தான்? அவன் நம்புவதற்கு ஏதுவற்ற தன்மை. அவன் சரீரம் செத்த நிலை இருந்தது, சாருடைய கற்பம் செத்த நிலை இருந்தது. ஆனால் சந்ததியை கொடுப்பேன் என்று தேவன் மேல் நம்பிக்கையாய் இருந்தான். கர்த்தர் சந்ததியை அருள பண்ணினார். அதே கடவுள் அதே ஆசீர்வாதத்தை எனக்கு உங்களுக்கு தர உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஒருவேளை ஆசீர்வாதம் இழந்து தவிக்கிறீர்களா? ஒருவேளை சந்தோஷத்தை இழந்து தவிக்கிறீர்களா? நீ வேதனையின் பாதையில் நம்பிக்கை அற்றவர்களா இருக்கிறீர்களா? இன்னைக்கு நம்புங்கள் இயேசுவை, நம்புங்கள் அவர் சமூகத்தை. அவர் நிச்சயமாய் என்னை உங்களை ஆசீர்வதிப்பார். என்னோடு கூட தேவனை நோக்கி பாருங்க. பரிசுத்த நிறைந்த ஆண்டவரே, இந்த வேளைக்காய் நன்றியோடுமை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் நம்புவதற்கு ஏதுமற்ற தன்மையோடு கூட போராடி கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்கு, அவர் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஊழியத்தில் ஒரு மாற்றம் வரும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நம்பிக்கையை பாத்திரனாய் இருந்து நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரின் குடும்ப சூழ்நிலைகள் மாறுமா மாறாதா என்று ஏக்கத்தோடு போராட்டத்தோடு ஆண்டவரை நம்புவதற்கு ஏதுமற்ற தன்மையோடு இந்த இடத்துல யாரெல்லாம் இந்த சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கலாம், ஆண்டவரை உம்முடைய அந்த பிள்ளைகள் உண்மையை நம்புகிற போது அந்த நம்பிக்கைக்கு பாத்திரனாய் இருந்து நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நான் தொழிலை எல்லாம் இழந்து போனேன், என் ஆசீர்வாதத்தை இழந்து போனேன், என்னால் இனி கடன் கட்ட எந்த வழியும் இல்லை என்று ஆண்டவரை நம்புவதற்கு ஏதுவற்ற தன்மையோடு யாரெல்லாம் நம்புகிறார்களோ சகலவற்றை உயர்த்தி ஆண்டவரை தொழிலை ஆசீர்வதித்து கடன் கட்டி நிம்மதியாய் வாழும்படி உடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் கிருபை பாராட்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். என் ஆண்டவரை வலத்த கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த சத்தத்தை கேட்டுக்கிறோம் ஒவ்வொருத்தரும் எந்த இடத்தில் நம்பிக்கை இழந்து போனார்களோ, எந்த இடத்துல நம்பிக்கை அற்றவர்களாய் வாழுகிறார்களோ, நம்பிக்கை ஏதுவான தன்மை இழந்து போனார்களோ, இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்டுமை நம்புகிற போது நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே, காத்துக்கொள்ளும். இந்த சத்தத்தை ஒவ்வொரு பிள்ளையோட வாழ்க்கையிலும் ஒரு மாற்றத்தை கொடுங்க, உயர்வை கொடுங்க, நிறைவை கொடுங்க. யாரெல்லாம் நம்பி பற்றிக் கொள்கிறார்களோ உடைய மேன்மையை கண்டுகொள்ள கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி ஆண்டவரும் ரட்சகரும் மீட்பருமாகிய உன்னதமான இயேசு கிறிஸ்துவின் திருக்கரத்தில் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் எங்க நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமான தேவ பிள்ளைகளே, நம்புவதற்கு ஏதுவற்ற தன்மை இருக்குதா? இன்னைக்கு ஆண்டவரை நம்பி பாருங்க. அவருடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்வார், உடைய குடும்பத்தில் அற்புதம் செய்வார், உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்வார், உடைய தொழிலில் அற்புதம் நிச்சயமாய் செய்வார். கர்த்தர் சொன்னால் செய்து முடிப்பார். God bless you. நம்புங்கள், பிழைப்பீர்கள்.